அகத்திய பெருமான் அற்புதமாக அத்துணை நிலைகளோடும் தேவர்களும் சித்தர்களும் சூட்சமத்தில் சூழ அகத்தியம் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற நிகழ்வாக அபூர்வ சச்சங்க நிகழ்வு ஆன்மீக தெய்வீக தேவலோக நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேவலோக சபையில் அமர்ந்தது போல் அகத்திய பெருமகனார் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய அருள் பெருமத்தை பயன்படுத்தி எங்கும் காணா நிகழ்வாக கைலை நிலைகளில் நடக்கின்ற அற்புதமான அத்தகைய சூட்சம நிகழ்வு பூலோகத்திலே இயல்பிலே இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காண கிடைக்காத காட்சி இது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்கு நிகழா திருநிகழ்வு. உங்களுக்கு உண்டான ஆன்மீக வினாக்களை அகத்திய பெருமாற்ற ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அகத்தீசாய நமக. வாழும் சிவ மகா வாழை சித்தரையா பாதம் பணிந்து, பாம்பாட்டி சித்தரையா பாதம் பணிந்து, திருப்பார்கடல் பள்ளி கொண்ட பரந்தாமன் திருப்பாதம் பணிந்து, ஐயா வாழை சித்தரையா என் கூட ஃபோனில் பேசணுன்னு என்னோடய எண்ணம் இங்கே வந்துடணும்னு எனக்கு வந்துடணும்னு எண்ணம் வந்துடுது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நான் கட்டிலில் படுத்திருந்தேன். அந்த கட்டில் காரு மாதிரி புறப்பட்ட மாதிரி நான் கண்ணில் பார்த்தேன். தூங்காமல் தான் இருந்தேன். காரு மாதிரி அதிர்வில் கிளம்பிச்சு. அது என்ன நிலைன்னு தெரியல. வாழை சித்தரையா ஃபோனில் பேசணுன்னே இங்கே வரணுங்கிற எண்ணம் வந்துடுது. அதனுடைய விளக்கத்தை ஐயா அகத்திய பெருமான் ஐயா பாதம் தொட்டு வணங்கி அவரிடம் வினாவை வைக்கிறேன். சூட்சமத்தை உமது வாகனம் சித்தனுடைய வாகனமும் இரண்டும் குருச்சேத்திர போரில் பரந்தாமன் அமர்ந்து ஆற்றலாக பார்த்திபனை அமர வைத்து செலுத்திய அற்புதமான வாகனத்தின் சூட்சம நிலையப்பா என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அதுவே நிதர்சனம், நித்தியம், சத்தியம். அகத்தியனும் பரந்தாமனும் உரைத்தவாறு சிவமகா வாழை சித்தனை அத்துணை ஆற்றலாக நினைந்து அமர்கின்ற எச்சீடனுக்கும் இக்காட்சி என்பது அறிவது தெரிவது ஒன்றும் மிகையான நிகழ்வு அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இது மற்றவர்களுக்கு அபூர்வ அதிசய நிகழ்வு. பிரபஞ்ச மகாசபை சீடர்களை பொறுத்தவரை ஏற்றம் கொண்ட அற்புதமான அரிய நிகழ்வு அல்ல அது உயர் இறை நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கின்றார். இது போன்று கண்கொள்ளா காண கிடைக்கா காட்சிகளெல்லாம் இனி குவியும் அவரவர்கள் ஆள் அடிநிலை மனதிலே. சயன காலங்களிலும் தவக்காலங்களிலும், ஏன் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற காலங்களிலும், நடந்து செல்கின்ற பொழுதும், அசைந்தாடி சென்று கொண்டிருக்கின்ற பொழுதும் ஆற்றல் பெற்ற தவநிலை மூலமாக மூடா காட்சிகள், கண்கொள்ளா நிலைகள் வந்தடையும் என்று அகத்தியன் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றோம். அதையே அறிவிக்கின்றோம். அற்புதமாக தென்பொதிகை மலை தொடரின் ஏற்றமிகு தொடர் நிலையில் அமர்ந்து அற்புதமாக சிவபெருமானுடைய பேராற்றல் கொண்ட உரை கீற்றினை கேற்று சித்தனும் அகத்தியனும் அமர்ந்து உரைத்த உரைதனை சிவபெருமான் உரைத்த உரையே என்று கேட்டு அமர்ந்து இச்சபைதனை நாடி சீடனாக அமர்ந்து சித்த நிலைக்குள் சென்று பிரபஞ்ச மகாசபையினுடைய அதிவுன்னத கிளை சபை அமைக்க வேண்டும் என்ற முழு முயற்சியில் தன்னை சரணாகதி நிலைக்கு 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 அழைத்து 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 சென்று அச்சரணாகதியின் மூலமாக கிளை சபை பெற்ற கிளை சபை ஆசானுக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி, அச்சபையின் சீடர்களுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமிகு நிகழ்வு. இவன் உரை மட்டுமல்ல, இவனை தன் சரீரமாக ஏற்றுக்கொண்ட நிலைக்கு உமக்கு கிடைத்த அதிசய அபூர்வ ஆசியாகும் அது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இயல்பு நிலை உரையாடலும் ஆசியாகவே அமையும். பிரபஞ்ச மகா சபை பொறுத்தவரை சித்தனோடு இயல்பு நிலையில் உரையாடுகின்ற பொழுதும்
அவன் உரையிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கிருந்து வரும்? ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்துதான் எழும். அவ்வாறு எழுகின்ற ஒவ்வொரு வார்த்தையுமே ஆசியாகவே மிளிரும். அவன் எதை பற்றி உரையாடப் போகின்றான்? சீடர்களோடு, சிவசபை ஆசானோடு, கிளைச்சபை ஆசானோடு எதை பற்றி உரையாடுவான்? ஆண்டு கொண்டிருக்கின்றார்களே, தலைகால் தெரியாது, நிலை கொள்ளாது ஆண்டு கொண்டிருக்கின்றோம் என்ற மாயையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அத்துறை பற்றி விவாதம் செய்ய போகின்றானா? அல்ல. நிகழ்வு, மாற்ற நிகழ்வு, யுகமாற்ற நிகழ்வு, பிரபஞ்சத்தை ஆளும் யுகமாற்ற நிகழ்வு பற்றிய அற்புதமான உரையின் சாராம்சத்தை, அவ்வுரையின் சாராம்சங்கள் பிரிந்து பிரிந்து விழுகின்ற பொழுது விழுகின்ற ஒவ்வொரு சொற்களும் அது சிவசபை பற்றியே இருக்கும் என்றும் அகத்தியன் உரைத்து, அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. அவ்வாறு இகலோகத்தில் பரலோகத்தை காண வைக்கின்ற அற்புதமான உரையாடல்களாவே அது அமையும் என்று அகத்தியன் உரைத்து, அவ்வாறு உரையாடுகின்ற உரையாடல்கள் யாவையும் ஆசியே, அக்காட்சி போல் இனிவரும் காலங்களிலும் நீர் அற்புதமாக பெறலாம் என்றும் அகத்தியன் நல்லாசி வழங்கி, ஏற்றமிகு சற்சங்க நிகழ்வுகளை உமது கிளை சபையில் வைத்து ஏற்று நடத்தி ஆற்றல் கொண்ட ஞான நிலை தேடும் சீடர்களை வரவழைத்து அமர வைத்து, சித்தன் முன்பாக, அகத்தியன் முன்பாக, சிவத்தின் முன்பாக, பிரபஞ்ச ஆற்றலின் முன்பாக அமர வைத்து அவர்கள் பிரபஞ்ச ஆற்றலே என்று உணர்ந்து அமர்கின்ற பொழுது ஆற்றலாக நல்நிலை தவழும் அம்மண்டலம் முழுவதும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. ஏற்றமிகு நிகழ்வில் உம்மை அர்ப்பணித்து கொண்டு தான தர்ம கைங்கரியம் என்கின்ற தாரக மந்திரத்தினை, பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புத மந்திரத்தினை நீர் ஏற்று வழிநடத்தி சீடர்களை, திருமுருக சேனைகளை சேர்க்கின்ற அத்தகைய நிலைகளில் உமது கவனத்தையும் கொண்டு செலுத்தி, தானங்களோடு இணைந்து சச்சங்க நிகழ்வுகளையும் ஆங்காங்கு நிகழ்த்தி அற்புதமாய் பிரபஞ்சத்தை இறை பிரபஞ்சமாக மாற்றுகின்ற பணிகளில் உமை அர்ப்பணிக்க நாம் நல்லாசி வழங்குகின்றோம் என்று அகத்தியன் ஆசிகள் பல்வாறு வழங்கி, உமக்கும் உமை நாடி வந்து உம்மோடு பயணப்படுகின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. வாங்க.